கவின் ஆணவ கொலை பண்ண சுர்ஜித்தோட இன்ஸ்டாகிராம் ஐடி என்னன்னு சொல்லிட்டு தேடினாங்க. அவன் ஐடியை தேடும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸோட ஐடிஸ் தான் கிடைச்சது. அவங்க ஸ்டோரிஸ் என்ன போட்டுட்டு இருக்காங்கன்னு பார்த்தா பயங்கர ஷாக்கிங்கா இருக்குங்க. அவனுங்க ஸ்டோரியில என்ன போட்டிருக்காங்கன்னு படிக்கிறேன், கேளுங்களேன். காதல் தவறில்லை, சரி. யாரை காதலித்தாலும் பெற்றோர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? பெற்றோருக்கு கடமை, பொறுப்புகள், ஆசாபாசங்கள் என்று எதுவும் கிடையாதா? ஜாதி மாறிவிட்டது என்பதை விடுங்கள். சொந்த ஜாதிக்காரனை காதலித்தாலும் உடனே கட்டி கொடுத்து விடுவார்களா? சொந்த ஜாதியில் வரன் பார்க்கும் போது கூட எத்தனை வரன்களை மாற்றி மாற்றி பார்க்கிறோம், எத்தனை வரன்களை தட்டி கழிக்கிறோம். ஒரே ஜாதிக்குள், உறவு முறைக்குள், மதம் சார்ந்து எத்தனையோ திருமணங்கள் நின்றிருக்கின்றது. ஒரு பெற்றோர் பொதுவாக வசதி அடிப்படையில் தன்னை விட மிகப்பெரிய இடத்தையோ குறைந்த இடத்தையோ விரும்புவதில்லை. இது சொந்த அத்தை மாமன் உறவு முறைகளிலும் சரி. ஜாதி மாறும்போது வரும் சிக்கல்களை எதிர்கொள்ள தெரியாமல் ஏன் காதலிக்க வேண்டும்? அதை சமாளிக்க தெரியாத கல்வி எதற்கு? ஜாதி கிடையாது என்று சொல்பவர்கள் முதலில் ஜாதி சான்றிதழ் வழங்கும் அரசை நிறுத்த சொல்லுங்கள், இடஒதுக்கீட்டை நிறுத்த சொல்லுங்கள். காதலில் மட்டும் ஜாதி கிடையாது என்று சொன்னால் இழப்புகள் ஏற்படும், அதை தவிர்க்க இயலாது. ஜாதி பார்த்து காதல் வருவதில்லை என்று டயலாக் பேசலாம். ஜாதி அடிப்படை மாற இன்னும் காலம் இருக்கிறது. உங்களுக்கு ஜாதி கிடையாது என்று சொல்ல உரிமை உள்ளது போல எங்களுக்கு ஜாதி உண்டு என்று சொல்ல உரிமை உண்டு. ஏனெனில் அரசு வழங்கும் ஜாதி சான்றிதழ் இருக்கிறது. இதை புரியாத வரை இழப்புகள் இருக்கும். 2 குடும்பங்கள் அழிந்ததுதான் மிச்சம். காலமெல்லாம் காதல் வாழ்க. தற்குறி. இதுங்கெல்லாம் எப்போ திருந்தோம்? நம்ம சொசைட்டி எப்போ மாறுன்றதே தெரியலையேங்க.